அதனால கரெக்டா பார்த்து வந்து அதே நியூஸா அண்மையில் தாவேக்காவிலிருந்து விலகிய ரஞ்சனா வழக்கு பதிவு விஜய் மீது. பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? கரெக்டா சொல்லி வாய மூடல, கரெக்டா நியூஸ் வருது பாருங்க. இதுதான் அதாவது பாருங்க, இவங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே இப்ப லைன்ல வந்து பாருங்க, அது முன்கூட்டியே வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கட்சியை விட்டு விலகி அந்த விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு பாத்தீங்களா, அவங்க ஒய்ஃபை பத்தி, அதெல்லாம் அவ்வளவு வருத்தம் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அதுக்காக அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக என்ன இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கட்சியை விட்டு விலகி திமுக வந்து இணைஞ்சிருக்காங்க. கட்சியை விட்டு விலகுனாங்க, அதாவது திமுக சேரல, விலகுன உடனே இது விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசின உடனே என்ன பண்ணாங்க, அவங்க குடும்பத்தையும் இழுத்து அசிங்கமா ஆபாசமா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் பத்தி எல்லாம் இழுத்து கொடுத்துருக்காங்க போல. அவங்க போயிட்டு இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல போய் நிக்கிறாங்க. நான் சொல்லல இது பெரிய விஷயமா நடக்க போகுது. அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரெடியா இருங்க, உங்க மேல வந்து ஏகப்பட்ட பெண்கள் வந்து கன்ஃபார்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. தயவு செய்து போய் ஓடி ஒழிச்சுக்கோங்க. நான் மீண்டும் சொல்றேன், எல்லா அக்கௌண்ட்டும் டிஸ்மேண்டில் பண்றேங்க, அது இருக்கவே கூடாது. ஏன்னா உங்க அண்ணன் பண்ண வேலை எங்க போய் முடிய போகுதுன்னு போய் பாரு. அதாவது பெண்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர் தான் விஜய், புரியுதுங்களா? விஜய் அவர் வந்து இப்ப வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக, ஒரு நாடகத்துக்காக ஒரு ஸ்டண்ட் கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற தாவேக்காவோட பெண் நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு பின்னானா பண்றாங்க. அது போயிட்டு அங்க போயிட்டு நிக்கிறதா, அதாவது போயிட்டு என்ன பண்றாங்களாம், இவங்க எல்லாம் போயிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல நின்ட்டாங்களாம். எப்படி இவங்களா போய் கமிஷனர் ஆபீஸ்ல நின்ட்டாங்களாம். ஒருத்தர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுமா, இப்போ வந்து எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால எதுவுமே வந்து கவலைப்படாதீங்க. இது ஒரு ரீல்ஸ், நீங்க பாருங்க, இந்த ரீல்ஸ் பாருங்க. ரீல்ஸ் பைத்தியங்க பாருங்க, எதெல்லாம் கூட ரீல்ஸ் போடுறாங்க பாருங்க. என்ன இவருதான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு, இவரு பாதுகாப்பு கொடுக்குற அத்தனை விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு மேலேயும் இப்போ நீங்க ஆபாசமா பேசின அத்தனை பெண்களும் லைன்ல நிக்க போறாங்க. இதை உண்மை, நான் சும்மா சொன்னது உண்மை நடந்துட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்க மேலேயே ஃபைல் பண்ணணும். நீங்களே அதெல்லாம் அவ்வளவு வர்த்து இல்ல, எப்படி உங்க வைஃப் சொன்னீங்க பாருங்க மேடையில, பொது மேடையில, அதெல்லாம் ஒரு பெண்ணையே வந்து வர்த்து இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா முதல்ல உங்க மேலதான் ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். நீங்க தான் ஆபாசவாதி, மனசாட்சியில மிருகம். நீங்களாம் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு பெண்ணை வந்து கார் ஊட்டி ஏத்துனவர் நீங்க, உங்க கட்சிக்கார, நீங்களாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் விஷயம். இப்படி எல்லாம் வந்தாதான் நம்ம வர முடியும்.